வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? மோடி சொல்றதால உண்மைன்னு சீமான் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அது அவரு நம்பினதை மட்டும் பத்தாதுன்னு எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காரு, கேளுங்க கேளுங்கன்னு. அதுவும் பெரிய அகன்ற திரையில ரிமோட் அண்ணன் கையில வச்சுட்டு பாருங்க பாருங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்றாரு. அத நீங்களே கேட்டுருங்க, நம்ம ஏன் பேசிட்டு. நான் சொல்றதை இதுக்கு மேல நீ நம்பலைன்னு வச்சுக்க, உன்னை ஒருவனாலும் காப்பாற்ற முடியாது, உன்னை ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. பால் பொருளாதாரம் பார்த்துக்க. பால் பொருளாதாரம் எவ்வளவு இருக்குன்னா 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில். சாராய பொருளாதாரம் எவ்வளவு இருக்குன்னா 50,000 கோடி. பால்ல 3 லட்சம் கோடி வருவாய் இருக்கு, சாராயத்தில் 50,000 கோடி இருக்கு. அப்போ சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்கும், பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். இதுல எந்த பக்கம் உங்க மகன் நிக்க என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் தம்பி தங்கியில் புரிந்து கொள்ளணும். உயிரை எடுக்கிற சாராய பொருளாதாரத்திற்கா, உயிரை கொடுக்கிற பால் பொருளாதாரத்திற்கா? குடிக்க வச்சு அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதுக்கா, இந்த பாலை கொடுத்து என் பிள்ளைகளை ஊட்டமா வளர்க்கறதுக்கா? எந்த பக்கம் நிக்க? நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? அதுதான் கேட்டீங்களா? பால் இப்ப 3 லட்சம் கோடிக்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. சாராயம் 50,000 கோடிக்கு ஆகுதுங்க. நீங்கள் யாரு பக்கம்? சாராயம் விக்கிறவங்க பக்கமா இல்ல பால் விக்கிறவங்க பக்கமா? சில்ற பையா சாராயம் வித்துட்டு இருக்குதா? சரி. பால் வித்துட்டு இருக்காங்களா? சரி. இந்த பால் விக்கிறதுக்கு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. அட ஆல்ரெடி அது சேல்ஸ் ஆகிக்கிட்டு தானே இருக்கு, ப்ராஃபிட் வந்துட்டு தானே இருக்கு, நீ என்ன புதுசா பண்ண போற? இதுல மோடி வேற துணைக்கு இழுக்கிறாரு. இந்தியாவின் பிரதம அமைச்சரே சொல்லிட்டாரு, கேளுங்க அப்படின்னு. 8.5 लाख करोड़ रुपए का है, जिसकी वैल्यू धान और गेहूं के कुल प्रोडक्शन से भी ज्यादा है। उसकी ड्राइविंग फोर्स भारत के ग्रामीण क्षेत्र में रहने वाली महिलाएं हैं, हमारी माताएं हैं, हमारी बेटियां हैं. பால் பொருளாதாரத்துல பால்ல பெரிய சந்தை இருக்கு. டைரி டேல பேசுறாரு பிரதமர். பால் நாள்ல பெரிய சந்தை இருக்கு. அதுலயே நம்ம பெரிய தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம். அது நம்ம தாய்க்கு, நம்ம குடும்பத்திலவிற்கு, நம்ம பிள்ளைக்கு எல்லாருக்குமான பொருளாதாரம் அதுல இருக்குன்னு பேசுறாரு நாட்டின் பிரதம அமைச்சர். நான் பேசினா நீ நம்பல, சாதாரண மகன் நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுறாரு. இப்பவாவது இந்த மகனை நம்பு. அவர் கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாமே இந்தியாவுடைய ஸ்டோரி அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதையெல்லாம் சொல்ல வேண்டியதானே? மோடியே சொல்லிவிட்டார் நான் கேரளா ஸ்டோரியை ஏற்றுக்கொள்கிறேன்னு. மோடியே சொல்லிவிட்டார் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் அப்படின்னு. மோடியே சொல்லிவிட்டார்னு எல்லாம் சொல்ல வேண்டியதானே? இதத்தான் நாங்களும் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம். மோடி சொல்றதான் நீயும் சொல்றேன்னு கேக்குறாங்களா? மோடியோட விஸ்வகர்ம யோஜனா தான் உன்னோட தற்சார்பு பொருளாதார கொள்கை. ஒரு கிராமத்துலங்க துணி தவிக்கிற வண்ணானும் வேணும், விஸ்வகர்ம யோஜனா. முடிவெற்ற நாவிதரும் வேணும், விஸ்வகர்ம யோஜனா. மண்பானை செய்யற குயவரும் வேணும், விஸ்வகர்ம யோஜனா. அட செருப்பு தைக்கிற தொழிலாளியும் வேணுங்க, விஸ்வகர்ம யோஜனா. மலை மல்றது கடவுளுக்கு செய்யும் பூஜை மாதிரியானது, அதுவும் விஸ்வகர்ம யோஜனா. கோயில்ல ஒரு குரூப் இருப்பாங்க, அதுவும் விஸ்வகர்ம யோஜனா. அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் விஸ்வகர்ம யோஜனால வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா நீங்க சொல்றது இல்ல அர்த்தம். இப்போ 3 லட்சம் கோடிக்கு பால் வியாபாரம் ஆகுது இல்ல, அது வியாபாரம் ஆகிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இந்த பாலை வாங்கணும்ல, அவன் இங்க இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கான். தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி என்னன்னு தெரியாது, ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியாது. இந்த முடிவெற்ற தொழில் கூட நீ சொல்ற தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ள இல்ல. இன்னைக்கு அது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பிசினஸா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் கல்வி வளர்ச்சியும் சுயமரியாதை உணர்ச்சியும் மாநில உயர்ச்சியும். மாடல்ல மற்றையவை. நீ சொன்ன மாடு கிடையாது, இது கல்வி. தமிழ்நாட்டுக்கு ஃபாரின் ரெவென்யூ ஐடி கம்பெனி மூலியமா எவ்வளவு வருது தெரியுமா? தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ள கல்வி கட்டமைப்பு இவ்வளவு சிறப்பா இருந்ததுனாலதான் வெளிமாநிலத்திலிருந்து வர எல்லாருமே அடிப்படை வேலைக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு ஐடி ஊழியர்களாகவும் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸாகவும் டாக்டர்ஸாகவும் தான் போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தது
நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். சரி, இந்த 16 வருஷத்துல இந்த பால் இண்டஸ்ட்ரியில உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு தெரியுமா? கொடைக்கானல்ல 12 ஏக்கர் எஸ்டேட் வச்சிருக்கீங்க. 50 லட்சத்துக்கு ஒரு காரு, 2 கோடிக்கு ஒரு காருன்னு வச்சிருக்கீங்க. அது போக மாசம் 3 லட்சம் ரூபாய் வாடகை. அது யார்கிட்ட இருந்து? உங்களை நம்பர உங்க தொண்டர்கள் கிட்ட இருந்து, தம்பிக கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்படி திரளதிங்கிற பேர்ல நீங்க திருடி திங்குறீங்கல்ல, அந்த கணக்க சொல்றேன். இந்த 16 வருஷத்துல 4 வருஷத்தை விட்டுருவோம். இந்த 12 வருஷத்துல நீங்க எத்தனை மாடு வாங்கி, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்ணி, எத்தனை நீங்க பால் சப்ளை பண்ணி ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. பசங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, அது 25 மாடு வாங்கலாம் ஒரு வருஷத்துல. 10 வருஷத்துல 250 மாடு, ஒரு பையனுக்கு 2 பையனுக்கு 500 மாடு வாங்கியிருக்கலாம். கிட்டத்தட்ட 500 மாடை வச்சு நீங்க இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் மொத்த சேல்ஸை விடையே உங்க சேல்ஸ் அதிகமா இருந்திருக்கும்ல. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியோட வீடியோ யூடியூப்ல இருக்கிறத எடுத்து வச்சுட்டு இது நான் பண்ணேன்னா உங்க மகன் இந்த மாடை வளர்த்துறேன், எங்கடா உன் மாடு? டிவில ஸ்கிரீன்ல வளர்த்துறேன் பாருங்க. இப்ப பாருங்க உங்க மகன் மாடு வளர்த்துறானா, இப்ப அதுல இருந்து பால் அப்படியே பாருங்க இந்த கம்பெனிக்குள்ள வருது. இந்த கம்பெனி நான் தான் நடத்துறேன். இனிஷியலு ஆர்வலுக்கு அதெல்லாம் சொந்தமா அப்பங்கிற. சரி, அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து வச்சுட்டு இத பிரசன்டேஷனா போட்டு காமிச்சிட்டு இதுல புடுங்கி மாதிரி டைலாக் வேற. மோடியே சொல்லிவிட்டார், நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்லிவிட்டார். ஆட விளக்கன்னா அதை நல்லா தெளிவா பார்த்துதல, அப்புறமா இதெல்லாம் பேசலாம். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய டைரி ப்ராடக்ட்ஸ் ஓட சந்தை மதிப்பு 8.25 லட்சம் கோடின்னு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல மட்டும் 3 லட்சம் கோடிக்கு பால் வியாபாரம் ஆகுதுன்னா மத்த பொருள்கள் எல்லாம் எப்படி வியாபாரம் ஆகுது, எந்த அளவுக்கு ஆகுதுன்னு யோசிச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கீரை, காய்கறி, அரிசி, பருப்பு, இதெல்லாம் இத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டுல இருந்து வருவாய் வர்றதுக்கான காரணம் நம்ம தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் கொடுத்த கல்வியும் வேலை வாய்ப்பும் தான். இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமா மாத்தி வச்சிருக்கு. இருக்கு பயலே, தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவுன்னு தெரியுமா? மொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாட்டுல இருந்து 79 பைசா ஒரு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இந்தியாவுக்கும் பணத்தை கொடுத்துட்டு தமிழ்நாட்டையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் யாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும். ஆனா இந்த சொல்ற அப்படி இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இது எல்லாத்தையும் அழிச்சு விட்டு திருப்பியும் முதல்ல இருந்து வருவாராம். மோடியினுடைய விஸ்வகர்ம யோஜனாவை தற்சார்பு பொருளாதாரம்ங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு வைப்பாராம். அப்ப திருப்பி நம்ம எங்க போகணும்? மாடு மேய்க்க போகணும், புல்ல இருக்க போகணும், புழுக்கு எல்லாம் போகணும். ஆனா சீமான் பசங்க எல்லாம் இத செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாம் அமெரிக்கா கல்வியில படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போய் பெரிய வேலையெல்லாம் பார்த்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க. நமக்கெல்லாம் பணம்பால் தென்னம்பால் கல்லு அப்படின்னு கொடுத்துட்டு இவரு ரெமி மார்டின் ஃபாரின் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு இருப்பாரு. அது எப்படி? டெய்லியும் இந்த கூறுகட்டம் பேச்செல்லாம் கேட்காதீங்க. இத நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? நீங்க கேட்கலனாலும் நான் பேசித்தான் ஆகணும். ஏன்னா இது எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.